தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமானின் அருளும் நவகிரகங்களின் நல்ல ஆசியும் உங்கள் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதலில் இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். பராபவ வருடம் 2026 ஆவணி மாதம் 3ஆம் தேதி, வளர்பிறை ஆகஸ்ட் 20, 2026 வியாழக்கிழமை. சப்தமி திதி இரவு 11:49 வரை அஷ்டமி, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகமும் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:15 ஒரு 15 மணி வரை. ராகுகாலம் மதியம் ஒரு 30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். சிவனருள் துணையோடு இன்றைய 12 ராசிகளின் பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. முக்கியமான விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. குறிப்பாக மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுவதையும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். சின்ன விஷயம்தான் என்று நினைத்து பேச ஆரம்பித்து அது பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கிறது. சோஷல் மீடியாவிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவர்கள் பதிவிடும் விஷயங்களுக்கு உடனே கருத்து சொல்வது, தேவையில்லாமல் விவாதத்தில் ஈடுபடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. யாராவது உங்களை கோபப்படுத்தும் மாதிரி பேசினாலும் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து விலகி வருவதுதான் புத்திசாலித்தனம். அஸ்வினி, பரணி நட்சத்திரக்காரர்களும் இன்று குறிப்பாக பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள். இன்று தேவையில்லாத பிரச்சனைகளைத் தவிர்த்து உங்களுடைய வேலை மற்றும் குடும்ப விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நிதானமாக நடந்து கொண்டால் இந்த நாளை நல்லபடியாக கடந்து செல்லலாம். ரிஷப ராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சில நல்ல விஷயங்கள் இன்றைக்கு நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலும் சாதகமாக முடியும். வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். வருமானமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்ய நினைத்துக் கொண்டிருந்தால் அதற்கான நல்ல தொடக்கமாகவும் இன்றைய நாள் அமையலாம். குடும்பத்தைப் பொறுத்தவரை மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். வீட்டில் இருப்பவர்களுடன் நல்ல ஒற்றுமை இருக்கும். மனதில் இருந்த சில கவலைகள் குறைந்து நிம்மதியாக உணரக்கூடிய நாள் இது. மொத்தத்தில் இன்று பணவரவு, தொழில் முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி என்று மிக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமையப்போகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாள். உங்க ராசிக்கட்டத்தை பார்த்தோம்னா 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது இருக்காங்க. அதனால பணம் சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுடைய பேச்சிலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குறிப்பா இந்த குரு 2ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறது மிதுன ராசிக்கு ரொம்ப பெரிய பிளஸ். பணவரவு அதிகரிக்கலாம். வருமானத்துக்கு புதிய வழிகள் திறக்கலாம். நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்துல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். 3ஆம் இடத்துல புதன் இருப்பதால் தைரியமா சில முயற்சிகளை எடுக்கலாம். தொழில், வியாபாரம், வேலை சம்பந்தமான விஷயங்களிலும் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா முயற்சி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இன்றைய நாள் நல்ல தொடக்கமா அமையலாம். எனவே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாள். கடக ராசிக்காரர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான நாள். உங்க ராசி கட்டத்துல குரு பகவான் வலுவான நிலையில் இருக்கிறார். குரு வலுவாக இருக்கிறார் என்றால் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நேரம் என்று எடுத்துக்கொள்ளலாம்.
குறிப்பாக இந்த குருவோட பார்வையும் அவருடைய நிலையும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால கடக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றங்களை வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கு. ராசி கட்டத்துல இந்த இடம் பணம், குடும்பம், பேச்சு சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். அதனால பணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்பிருக்கு. வருமானம் அதிகரிக்கலாம், நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் வந்து சேரலாம். அதே மாதிரி குடும்பத்திலும் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும். உங்க பேச்சுக்கு மதிப்பு கூடும். மொத்தத்துல இது ஒரு நல்ல நேரம். குறிப்பாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த நாள் அமையக்கூடும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாள். ஏன்னா உங்க ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், கேது 3 கிரகங்களுமே ராசியிலேயே இருக்கிறாங்க. அதிலும் உங்க ராசி அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது என்பது இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். அதோட பணவரவு, லாபம் சம்பந்தமான விஷயங்களுக்கான புதனும் உங்க ராசியிலேயே வந்திருக்கிறதால பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். அது வேலை விஷயமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உங்களோட சொந்த முயற்சியாக இருக்கலாம். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் நடக்காமல் இருந்த விஷயங்கள் கூட இப்போ முயற்சி பண்ணினா சீக்கிரமா கைகூடும். அதனால நல்ல நேரம் இருக்கும்போது சும்மா விட்டுடாதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடாம இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய ஆரம்பிங்க. ஒரு ஃபோன் பண்ணணும்னா பண்ணுங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னா நடத்துங்க. ஒரு புதிய முயற்சி தொடங்கணும்னா தொடங்குங்க. எனவே இன்று முயற்சி செய்தால் பலன் கிடைக்கக்கூடிய, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கிறது. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான நாள். நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நல்ல நேரம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். அதனால் பணவரவு, லாபம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவது என்று நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுவும் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி என்பதால் திருமணம் தொடர்பாக தடையிருந்தால் அது விலகுவதற்கான சூழல் உருவாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பிருக்கு. திருமணமானவர்களுக்கு கணவர் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் நல்ல விஷயங்கள் நடக்கும். மனைவியால் லாபம்னு சொன்னதும் உடனே பணம் கொட்டப் போகுதுன்னு நினைக்க வேண்டாம். சில நேரம் கணவர் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகும்போது கூட வந்துட்டு இது வாங்கணும் அது வாங்கணும்னு கேட்காமல் அமைதியா வந்தாலே அதுவும் ஒரு பெரிய லாபம்தானே. குடும்பத்திலும் சந்தோஷமான சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்று லாபம், குடும்ப மகிழ்ச்சி, காரிய வெற்றி என்று நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். துலா ராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாளா இருக்கப் போகுது. ராசி கட்டத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க துலா ராசியிலேயே இருக்கிறாரு. அதே நேரத்துல குரு பகவான் கடக ராசியில இருக்கிறாரு. அதாவது சந்திரனுக்கு கேந்திர ஸ்தானத்துல குரு இருக்கிறதால குரு சந்திர கஜகேசரி யோகம் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. அதனால இன்னைக்கு மனசுல ஒரு நல்ல உற்சாகம் இருக்கும். எதையாவது செய்யணும், புதுசா முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். வேலை, தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். பண விஷயத்திலும் எதிர்பார்த்த நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்கு. குடும்பத்திலையும் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். முக்கியமானவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எனவே இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான நாளாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நாள். அதே நேரத்தில் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு பொருள் வாங்கலான்னு கடைக்கு போயிட்டு கடைசியில் வேற ஏதாவது வாங்கிட்டு வருவீங்க. தேவையில்லாத பொருட்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு செலவு பண்ணாம கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. இன்னைக்கு வெளியே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரோடு சேர்ந்து நல்ல நேரத்தை செலவிடுவீங்க. சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்து வெளியே நல்ல உணவு சாப்பிடக்கூடிய யோகம் இருக்கு. குறிப்பா விருந்து சாப்பிடுற வாய்ப்பு கூட அமையலாம். இன்றைய நல்ல பலன்களும் சந்தோஷமான நிகழ்வுகளும் இருக்கும்.
ஆனால் செலவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குங்க. நீங்கள் நினைச்சு வைத்திருந்த வேலைகளை ஒவ்வொன்னாக முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். முக்கியமா வேலை விஷயத்துல உங்களுக்கு இருந்த சில தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகும். அலுவலகத்துல உங்க வேலைக்கு நல்ல பெயர் கிடைக்கும். மேலதிகாரிகளோட ஆதரவும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. நீண்ட நாட்களா முடிக்கணும்னு நினைச்ச ஒரு வேலையை இன்னைக்கு முடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம். பண விஷயத்திலும் பெரிய பிரச்சனை இருக்காது. தேவையான இடத்துல பண உதவி கிடைக்கலாம். வரவேண்டிய பணமும் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. குடும்பத்திலையும் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். வீட்டுல இருப்பவர்களோட நல்ல ஒற்றுமை இருக்கும். இன்னைக்கு நன்மைகள் அதிகமா நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அவசரப்படாம நிதானமா செயல்பட்டீங்கன்னா நினைச்ச காரியங்களை வெற்றிகரமா முடிச்சிடலாம். மகர ராசிக்காரர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ராசிக் கட்டத்தை பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்வை செய்கிறார். அதனால் குருவின் பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. தொழில் செய்கிறவர்களுக்கு வேலைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் சம்பந்தமாகவும் நல்ல செய்தி கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு விஷயம் கூட இன்றைக்கு கொஞ்சம் சாதகமாக நகர ஆரம்பிக்கும். குடும்பத்திலும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். எனவே இன்று முன்னேற்றம், வருமானம், மகிழ்ச்சி என்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவே இருக்கு. கும்ப ராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாளாக இருக்கப் போகுது. குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. குறிப்பாக திருமண வயதில் இருக்கிறவர்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தால் அது அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். உங்க ராசிக் கட்டத்தில் திருமண யோகம் சாதகமாக இருக்கிறவர்களுக்கு இப்போ கல்யாண பேச்சு கைகூடி வரக்கூடிய நேரம். சில வீடுகளில் நிச்சயதார்த்தம் அல்லது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் கூட தொடங்கலாம். வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கப் போகிற மாதிரியான சந்தோஷமான சூழல் உருவாகும். இன்றைக்கு ஒரு நல்ல நாளாகவே அமையும். மீனராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான நாள். பணத்தை விட உங்களுக்கு பெயரும் புகழும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் இது. நீங்க செய்யற ஒரு விஷயத்த பார்த்து, அட, இவ்வளவு திறமை இவர்கிட்ட இருக்கான்னு சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டு பாராட்டுவாங்க. குறிப்பா வேலை செய்யற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு கொஞ்சம் கூடும். நீங்க எடுக்கிற முயற்சிக்கும் நீங்க செய்யற வேலைக்கும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மேலதிகாரிகள் பாராட்டுற மாதிரியும் சில நல்ல வாய்ப்புகள் வரலாம். சமூகத்துல உங்களுக்கான மதிப்பு அந்தஸ்தும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு விஷயத்தைப் பற்றி யோசிச்சு என்ன ஆகுமோன்னு குழம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழப்பத்துக்கு இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சில விஷயங்கள் நம்ம கையில இல்லைன்னு நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருப்போம் இல்லையா? அதெல்லாம் நல்லபடியா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாள் இது. அதனால மனசு லேசாகி நிம்மதியா சந்தோஷமா இருக்கப் போறீங்க. இன்று புகழ், மரியாதை, மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அழகான நாளாக இருக்கும். குறிப்பா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நல்ல பலன்கள் சிறப்பாக அமையட்டும். சிவன் அருள் உங்களோடு இருக்கட்டும். இன்றைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. சிவபெருமானின் அருளும் நவகிரகங்களின் நல்ல ஆசியும் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் இருக்கட்டும். மீண்டும் நல்லதொரு பதிவோடு நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.